இன்னைக்கு நம்ம பார்க்குற பாலியல் கொடுமைகளை தவிர்க்கிறதுக்காக தொடுதலில் நல்லது கெட்டது அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை சிறு குழந்தைங்க கூட புரியக்கூடிய ஒரு விதத்தில் நம்ம எடுத்து சொல்லலாம். முதலில் குழந்தைங்கிட்ட யார் ரொம்ப நெருங்கி உறவாடுகிறாங்க அப்படிங்கிறத அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பெற்றவர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் இவர்கள் தொடுறதில் பொதுவாக பிரச்சனைகள் எதுவும் இருக்கிறதில்ல. இருந்தால் கூட அதிலும் கவனமாக இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அடுத்து தன்னுடைய பாலியல் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் மார்பிலோ அல்லது ஆண் பெண் உறுப்புகளிலோ தொடுவது, ஆடைகளுக்குள் கை வைப்பது, ஆடைகளை நீக்குவது, நிர்வாணப்படுத்துவது, கட்டிப்பிடிக்கவோ இல்லை முத்தமிடவோ முயற்சி பண்ணுவது, இதெல்லாம் கெட்ட தொடுதல் முறைகள். இது நம்ம குழந்தைங்க எடுத்து சொல்லணும். குழந்தைங்களோட ஆடைகளை மாற்றுறது மட்டும் இல்லை, மற்றவங்க அவங்களோட ஆடைகளை நீக்கி குழந்தைங்களுக்கு காட்டுவதும் ஒரு கெட்ட செயல்தான். இப்படியான படங்களோ வீடியோ காட்சிகளோ குழந்தைங்களை காட்டுவதும் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இந்த விஷயங்களை நம்ம குழந்தைங்கள் பள்ளிக்கு போகிற பருவத்திலிருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அப்படி யாராவது தப்பாக தொடுறதோ இல்லை நடந்துக்கிறதோ தப்பாக இருக்குது அப்படின்னு குழந்தைங்களுக்கு தோணுச்சுன்னா இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு உரக்கே கத்தி அந்த இடத்த விட்டு பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு ஓடி வந்து பெற்றவர்கள்கிட்ட இதை பற்றி இந்த தகவலை சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக சின்ன குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஒரு முறையில் கார்ட்டூன் குறும்படங்கள் எடுத்திருக்கோம். இந்த குறும்படங்கள் மூலமாக சராசரி வாழ்க்கையில் தினமும் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை அதை போட்டு காட்டுறோம். இதுக்கான காரணம் என்னென்னா, அந்த குழந்தைங்க எளிதில் அதில் புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இப்போ ஒரு தேவையில்லாமல் ஒருத்தர் தொடறதோ இல்லை மடியில் உட்காத்தி வைக்கிறது, இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் அது எப்படி பண்ணுறாங்க, இதை நம்ம எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்கோம். பெரும்பாலான விஷயங்களை பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள்கிட்ட பேசுறதுக்கு தயக்கம் ஏற்படுது. அவங்களுக்கு இந்த விஷயமா பர்டிகுலர்லி செக்ஷுவல் அபியூஸ் விஷயமா பேசுறதுக்கு அவங்களுக்கு நிறைய தயக்கங்கள் இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்கான ஒரு குறும்படம் தான் இது. Uncle, my mother sent this. Come in, my dear. There is no one here. Please take it from here. Uncle, don't. குழந்தைகிட்ட நம்ம எப்படி ஃப்ரீயாக பேசுகிறோமோ அவங்களையும் ஃப்ரீயாக பேச விடணும். ஈக்குவலாக அவங்க சொல்கிற கருத்துக்களை நம்ம எது பேசுகிறோமோ அதெல்லாம் கேட்குறது, சொல்கிறோம்ல, இது சொன்னால் கேளு, நான் சொல்கிறபடி கேளு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த குழந்தைங்க சொல்கிற கருத்துக்களை நம்மளும் காது கொடுத்து கேட்கணும். அப்போ 2 பேரும் ஃப்ரெண்ட்லி ஆயிடுவாங்க. பேரண்ட்ஸ் அண்ட் குழந்தைகள் கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு அது நல்லா ஈஸியாக இருக்கும்.